இந்த சனி பகவான் முதல்ல பார்த்தீங்கன்னா கடக ராசி என்பதற்கு பாக்கியஸ்தானத்தில் வரப்போகிறார். இந்த கடக ராசி என்பவர்கள் மாதிரி கடந்த 2.5 ஆண்டுகள் அஷ்டம சனியில் பாதிக்கப்படாதவர்கள் யாருமே கிடையாது. முதல்ல நோயிலேருந்து ஆரம்பித்து ஏமாற்றம், பிரிவினை, அது மட்டும் இல்லாமல் விபத்து, வேலை இழப்பு. அந்த வேலை இழப்புலாம் எப்படி இருக்குன்னா, நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு அவமானப்படுத்தி வெளில போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர் மிகப்பெரிய நஷ்டம், அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில், அந்த மாதிரி நஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்கள் தவறான பழக்க வழக்கத்தினால அவமானப்பட்டவர்கள் நிறைய பேர், ஆண்களும் பெண்களும். முக்கியமாக நிறைய ஆண்கள் தவறான பழக்க வழக்கம் வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை பாக்கியஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் விடுறதுனால இவங்க எந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டாங்களோ அதிலிருந்து வெளியில் வந்து வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. என்னன்னா, இப்போ தான் இவங்களுக்கு வாழ்க்கையில் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணோம், நம்ம ஏன் இவ்வளோ போய் வெள்ளந்தியாக இருந்து எல்லாருக்கும் உதவி பண்ணோன்னு யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ தான் வந்திருக்கு இவங்களுக்கு. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. யாரெல்லாம் இவங்க அசிங்கப்படுத்துகிறாங்களோ, அவமானப்படுத்துகிறாங்களோ, அவர்கள் முன்பு நானும் என்னால் வாழ்க்கையை வாழ முடியும், நானும் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி வாழ்ந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவானுடைய பார்வை கொடுக்க போது நல்லா சிறப்பாக இருக்க போகிறாங்க. இவங்க செய்த புண்ணியங்கள், இவர்கள் செய்த நிறைய தான தர்மங்கள் இந்த பாக்கிய சனியில் இவங்களை மென்மேலும் உயர்த்த காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ரெடியாக இருந்தால் போதும்.